ஸோ கட்டிலில் ஐ திங்க் வந்துதான் ஆகணும். எடப்பாடியை ஜெயிக்க வைக்கிறத விட ஏடிஎம்கேயோட எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 100% ஏடிஎம்கே உடைய இரட்டை இலைக்கு இருக்கிற அபிமானத்தை விட ஒரு 50% எடப்பாடி அவர்களுக்கு அபிமானம் கம்மி தான். ஓகே. 50% கீழே கூட ஸோ வச்சு இந்த இந்த தேர்தலில் கட்சி ஜெயிக்கலன்னா பிரச்சனையா போயிடும் சொல்லி எல்லாரும் ஆக்டிவேட் ஆகிறான். எல்லாரும் இவர் வந்து ஜெயிக்க வேணானே நினைச்சு மறைமுகமா ஏதாவது வேலை பார்த்தாருன்னா கூட, ஏன்னா அது கூட சில பேருக்கு ஏன்னா சந்தேகம் ஏடிஎம்கே இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆங்கிளே இல்லை. நான் உயிரை கொடுத்து வளர்த்த கட்சிடான்னு நினைக்கிறான். புரியுது. எக்ஸிஸ்டன்ஸ் அவனுக்கு என்னத்த பாவம் எக்ஸிஸ்ட், அவன் காசை செலவு பண்ணி அவன் நேரத்தை செலவு பண்ணி கூட்டத்துக்கு வந்து போகிறான். சம்பாதிக்கிறதெல்லாம் மற்றவங்க தானே. அவன் நான் உயிரை விட்டு வளர்த்த கட்சி, நான் தான் போஸ்ட் ஓட்டினேன், நான் தான் கொடி கட்டினேன், நான் தான் வீடு வீடாக போனேன், நான் தான் கல்லை ஓட்டு விடாம பூத்தில் பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆர்கானிக் ஏடிஎம்கே தொண்டர் யார் யாரெல்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்தாங்களோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நம்பிக்கையில் இருக்கான். எடப்பாடியை வச்சு ஆட்சி கட்டிலில் திரும்ப வரத்துக்கு நம்ம உழைச்சால் விரயமாகாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்திருக்கு.